ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டைட்டிலும் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டே திரும்பவும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட சைஸை பாருங்களேன், இவ்வளோ தான் இருக்குது இதோட சைஸு. ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக யூனிக்காக ஒரு சூப்பரான ஒரு கேம்பர் வேன் இல்லைனா கேரவன்னு சொல்லலாம். அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி டூராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாண்டில் இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆக்லாண்ட் வந்து நியூசிலாண்ட்லேயே வந்து ஒரு பெரிய சிட்டி. ஸோ நான் போகிற ஸ்டேக்கு வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சும்மா போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளேசஸ்லாம் லைட்டாக காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த பிளேசஸ்லாம் லைட்டாக at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. What keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. Oh, yeah, I think that we've all had enough. Sick of dealing with the old plan. They know that we're calling it wrong. You got me like, oh, yeah, I think that we've all had enough. ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட கேரவன். இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி டூர் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியும் இது வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் கைஸ். ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அவுட்டர் சிட்டிங் ஏரியா தான். எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கீழே வந்து அப்படியே ஒரு மேட் விரித்து அதில் வந்து ஒரு சிட் அவுட் சோஃபா மாதிரி வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த கேரவனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கலருங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விண்டேஜ் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலரு. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஹவுஸ்லலாம் இருக்குமே அந்த மாதிரி தான், ஒரு ஸ்டீல் ஓரியன்டாக தான் இருந்துச்சு. அப்படி இந்த சைட்லேருந்து அந்த சைடு போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கேஸ் பாட்டில். இது வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி ஒன்று பார்க்குறீங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காருக்கு பின்னாடி வந்து ஒரு டவ் பார் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ட்ரெய்லரை மாட்டிட்டு வந்து நம்ம வந்து எங்கே வேணாலுமே இந்த கேரவனை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல்ரெடி வந்து கேரவனில் டயர்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெய்லரில் கூட டயர் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க கேரவன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ கைஸ், உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பி எ கேம்பர், ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர், பி எக்ஸைட்டட் அபவுட் தி ஓப்பன் ரோட் அஹெட், பட் வேண்டர் ஃப்ரம் இட் ஆஃபன். அப்படியே நிறைய ஏதோ இருக்குது. கொஞ்சம் புரியுது. கேம்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், இந்த கேரவன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச் லேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஊர். ஆக்லாண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி, ஆக்லாண்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கேம்பிங் ஸ்பாட்டில் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பிங் ஸ்பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இதோட சரௌண்டிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரோன் ஷாட்ஸில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாமே சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டூர் பார்க்கலாம் வாங்க.
blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு கிச்சன் தான் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சின்ன ஸ்பேஸில் வந்து ஒரு சரியான கிச்சன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த கிச்சனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிங்க்கு, அப்புறம் இங்கே வெல்கம் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா டீ, அப்புறம் வந்து மற்ற ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஃபுல் சைஸ் அவன் இருக்குது. இவ்வளோ சின்ன கேம்பர் வேனில் ஒரு ஃபுல் சைஸ் அவன் வந்து இருக்கிறது வந்து ஒரு சரியான பெனிஃபிட் தான். அப்படியே நம்ம கிச்சன் அந்த ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது ஃப்ரிட்ஜு தானே, இது எப்பறம் திறக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜு. அப்புறம் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது. ட்ராயரில் வந்து ஃபுல்லாக கட்லரிஸ் தான் நம்ம எப்போயுமே பார்க்குற மாதிரி. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ட்ராயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்கப்பா. பிளேட்ஸு, கப்ஸு எல்லாமே இருக்குது. இதை மூடிட்டு இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. இங்கே கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் டெக்கரேஷன் மாதிரி ஒரு 3 இது வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. லைட்ஸ் இருக்குது. இந்த கிச்சனுக்கு மேலெலாம் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு எதாவது வச்சுப்போம்ல, அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுருக்காங்க. திங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். இங்கே கிச்சனுக்கு ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ராயர் மாதிரி இருக்குது ஒரு ஸ்லாப்பில். அது இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஸ்விட்ச் போர்டு அது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே சில கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எது எதுக்குள்ள பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேபின் லைட்ஸ், ஸ்டீரியோ. ஸ்டீரியோ இருக்குது. கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, நல்லா இருக்கேப்பா, அது சூப்பர். ஓகே, நல்ல ஐட்டம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிச்சன் செமையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம வந்து ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இப்படி இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து லிவிங் கம் அப்புறம் வந்து பெட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பேஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம்பர் வேனெல்லாம் அந்த மாதிரி பெட்டு அப்புறம் வந்து லிவிங் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது சேம் பிளேஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே ஸ்டைலில் தான் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நிறைய பில்லோஸ் வச்சு, எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வச்சோன்னா நம்மளுக்கு ஃபுல் பெட்டாக மாறிடும் அது. ஸோ ஃபுல் பெட்டாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஈஸியாக படுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த பெட்லேருந்து அப்படியே நம்ம அப்படி பார்த்தோன்னா இந்த நியூசிலாண்டோட போர்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இதுதான் நார்த் ஐலாண்ட், இதுதான் சவுத் ஐலாண்ட். நிறைய பேருக்கு தெரியலனா இதுதான் நியூசிலாண்டோட மேப்பு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாண்ட் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன்ல. ஸோ ஆக்லாண்ட் வந்து இந்த இடத்துல தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ரொம்ப டாப் ஆஃப் நியூசிலாண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்லாண்டு. ஸோ ஒரு சின்ன ஃபேக்ட் வந்து நியூசிலாண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சவுத் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கும் நார்த் ஐலாண்ட் கம்பேர் பண்ணும்போது. அப்படியே இங்கேருந்து டெம்பரேச்சர் வந்து அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஸோ இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுலேருந்து இங்கே கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ கீழே போக டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அண்டார்டிகா இருக்குது. ஸோ அண்டார்டிகாவுக்கு மேலே தான் வந்து நியூசிலாண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கோல்டு அப்படியே கீழேருந்து மேலே வரனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸு. சும்மா ஒரு சின்ன ஃபேக்ட் நியூசிலாண்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விண்டோ மாதிரி இருக்குது மேலே. ஸோ வந்து நம்மளுக்கு நைட் டைமில் வந்து ஸ்கையில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கூட வந்து ஒரு கண்ட்ரோல் மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ண அது மேலே போகுது, கீழே வருது. ஸோ நம்மளுக்கு மேலே போகணும் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ வேணாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நைட்டை வந்து இதை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்கை லைட்டோட இந்த பெட்டில் நம்ம வந்து படுத்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு கேம்பிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கைஸ், நான் வந்து இந்த பெட்டு காமிச்சிருந்தேன்ல, இந்த லிவிங் ஸ்பேஸ், அதை வந்து நான் பெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம வந்து அந்த லிவிங் ஸ்பேஸை வந்து இந்த பெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு செமையாக இருக்குங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. 2 பேர் வந்து ரொம்ப ஈஸியாக படுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குட்டியான ஸ்பேஸில் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சூப்பராக பெட் இருக்கிறது வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த பெட்டு பார்த்தோம்னா இந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கூட கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது.
அந்த ஸ்டோரேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த சின்ன ஸ்பேஸில் வந்து எப்படி ஸ்பேஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதான் முக்கியம். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நம்ம வேன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. ஆஹா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்டேயாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இவ்வளோ தான், இதிலேருந்து என்னோடய கை நீட்டுற தூர அளவுக்கு தான் இருக்குது. இவ்வளோ தான் ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன காம்பேக்டான ஒரு ஸ்பேஸுங்க அது. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக என்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒன்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சில டைம் ஏன் டிலே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்டே வந்து நான் வந்து கண்டுபிடிச்சி அங்கே போய்ட்டு ஷூட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து நான் நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்டே போயிட்டு நான் பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. நம்மளோட கான்செப்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல இன்னும். ஸோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, சியர்ஸ், பாய்.